சென்னையில் 3வது நாளாக ஆபரண தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது. கடந்த வாரத்தில் ஆபரண தங்கம் விலை அதிரடியாக குறைந்து 56,000 ரூபாய்க்கும் கீழ் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை 2 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் அதிகரித்திருந்தது. இந்நிலையில் புதன்கிழமை ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு மேலும் 400 ரூபாய் அதிகரித்து 56,920 விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 50 ரூபாய் உயர்ந்து 7,115 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 101 ரூபாயாகவும், கட்டி வெள்ளி விலை கிலோ 1,00,000 ரூபாயாக விற்பனையாகிறது. தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து மதுரை மாவட்டத்தில் உள்ள பூர்வீக பாசன பகுதிகளுக்கு வினாடிக்கு 500 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. வடகிழக்கு பருவமழையால் 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் 60 அடியை நெருங்கி வருகிறது. இதையடுத்து ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை மாவட்ட பூர்வீக பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் திறக்க நீர்வளத்துறை உத்தரவிட்டது. அதன்படி கடந்த நவம்பர் 10 முதல் 18ஆம் தேதி வரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பூர்வீக பாசன பகுதி 3க்கு 1830 மில்லியன் கன அடி நீர் திறக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று முதல் நவம்பர் 29ஆம் தேதி வரை மதுரை மாவட்டத்திற்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது. டிசம்பர் 1 முதல் 8ஆம் தேதி வரை சிவகங்கை மாவட்டத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும். கோவை கவுண்டம்பாளையத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை தரம் பிரிக்கும் இடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் வான் உயரத்திற்கு புகை கிளம்பியது. கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் எருக்கம்பெனி பகுதியில் உள்ள கிடங்கில் வழக்கம் போல் பணி நடந்து கொண்டிருந்த போது தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து 4 தீயணைப்பு வாகனங்களுடன் வந்த தீயணைப்பு வீரர்கள் சுவற்றை உடைத்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் என்னவென கவுண்டம்பாளையம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் அரசு பள்ளி மாணவர்கள் ஒருவரையொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. ஒரு மாதத்திற்கு முன்பு திட்டக்குடி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்ற முதியவர் மீது தாக்குதல் நடத்திய வீடியோ வெளியானது. இந்நிலையில் அதே பள்ளி மாணவர்கள் செவ்வாய்க்கிழமை மாலை பள்ளியின் முன் தகராறில் ஈடுபட்டனர். சிலர் பள்ளி சீருடையுடனும் இருவர் சீருடை இல்லாமலும் மோதலில் ஈடுபட்டனர். இதில் ஒரு மாணவனுக்கு நெற்றியில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிந்தது. நாகையில் மின்சார பைக் வாங்கிய வாடிக்கையாளருக்கு சரியாக சேவை செய்யாமல் அலைக்கழிப்பு செய்த ஓலா நிறுவனத்திற்கு 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நாகூர் பட்டினச்சேரியை சேர்ந்த பிரபாவதி கடந்த ஜூன் மாதம் காடம்பாடியில் உள்ள ஓலா ஷோரூமில் 1,09,004 ரூபாய்க்கு மின்சார பைக் வாங்கியுள்ளார். அந்த வாகனத்தில் அடிக்கடி பழுது ஏற்பட்டதாகவும் அதனை ஷோரூம் நிர்வாகத்தினர் முறையாக சரி செய்யவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பிரபாவதி தொடர்ந்த வழக்கை விசாரித்த நாகை நுகர்வோர் குறைதீர் ஆணையம் ஓலா ஷோரூமிற்கு 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது. திண்டுக்கல் மாவட்டம் பழனிமலை கோயிலில் சக்கரங்கள், கம்பிவடம் உள்ளிட்டவை மாற்றப்பட்டன. அதன்பின் கடந்த 2 நாட்களாக சோதனை ஓட்டம் நடைபெற்ற நிலையில் இன்று முதல் பக்தர்கள் பயன்பாட்டிற்காக இயக்கப்படுகின்றன. கடலூர் அருகே 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பொதுப்பணித்துறை ஊழியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். கண்டக்காடு பகுதியைச் சேர்ந்த சண்முகசுந்தரம் கடலூர் சுற்றுலா மாளிகையில் தோட்ட வேலை செய்து வந்தார். இவருக்கு பழக்கமான 35 வயது பெண் வெளியூரில் இருப்பதால் தனது மகளை பள்ளியில் விடுமாறு கேட்டுள்ளார். இதன் பேரில் அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்ற சண்முகசுந்தரம் அவரது மகளை பள்ளிக்கு அழைத்துச் சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வந்துவிட்டார். அப்போது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் சண்முகசுந்தரம் கைது செய்யப்பட்டார்.